2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா அதிமுகவா இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா ஜெயிக்கா? அதிமுக புதுசா தாவேக்கா விஜய் வந்து நம்ம இப்போ திமுக தான். திமுக எதனால திமுக? இப்போ பரம இப்போ திமுக. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது பத்தி என்ன நினைக்கிறீங்க? தப்பா சரியா? அது அவன் விருப்பம். நம்ம வாங்குறதில்ல, பணம் வாங்குறதில்ல. நான் பணம் வாங்குறேன். அது தப்புன்றீங்களா சரியா? அது தப்பு தான், பணம் கொடுக்க தப்பு தான். அதெல்லாம் இல்லை, நான் டிஎம்கே தான். எதனால? நான் பல பிறந்ததுலேருந்து டிஎம்கே தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா தப்பா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது எனக்கு. இல்ல, மொத்தமாக அது சரியா தப்பா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது நாங்கள் மொத்தம் எங்கள் ஊரில் அப்படியே ஒரு சீட்டு போட்டுனுங்கிறோங்க, டிஎம்கே சீட்டுன்னு 120 பேர் இருக்குதுங்க. அது பூரா டிஎம்கே தான் போடுவாங்க. ஒட்ட சீட்டுகள் போட்டுவிடுவோங்க. அது கொடுத்தா காசு டிஎம்கேல போட்டுவிடுவோங்க. என்னோட ஓட்டு டிவிகேக்கு தான். எதனால டிவிக்கு? அவர் எல்லாமே இன்னும் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே மக்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ன்ட்டு கேட்டுட்டு எல்லாமே அதோட ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார். உங்களோட ஃபுல் ஃபேமிலி ஓட்டும் அவருக்கு தான், டிவிகே தான். ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்கல்ல, கொடுக்குறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் வாங்கவே கூடாது. நியாயமா நாட்டை இது பண்ணணும்னா ஆக்சுவலாக யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். அவர் தான் வருவாருன்னு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கு எதனால? இல்லை, இது ஆட்சி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் நல்லதும் நடக்கலை. சரி, இதுக்கு மேலே அவர் வந்த மேலே நல்லதாக நடக்குமா? அது இல்லாமல் நான் தீவிர விஜய் ஃபேன் வேறு. ஓட்டு அவர் நின்னா கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு, வேறு யாருக்கும் ஓட்டு மாறாது. எனக்காகட்டும், நாங்களாகட்டும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும் ஒரு பேர் சொல்லி அவங்களுக்கு தான் போட போகிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, இது வரைக்கும் நம்ம அது மாதிரி வாங்கினதில்ல ப்ரோ. அவர் கொடுத்தாலும் சரி, குடிக்கலாம்னு சரி, அதை பற்றி கவலைப்படுறதில்ல. கொடுக்குறாங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க சுச்சுவேஷன் ப்ரோ. அவங்களுக்கு அவங்க ஓட்டு வேணும்னு அவங்க பணம் தராங்க. அது நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம அந்த ஆட்சியத்துக்கு வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல இருந்துச்சு. இந்த ஆட்சியத்துலேருந்து ஒன்றுமே சரியில்லை, அந்த மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் எப்பவுமே இந்த வாட்டி வரது ரெட்டு வேலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு பணம் கொடுக்குறது தப்பு. நம்ம வேலை கொடுத்து அது ஓட்டை காசு வாங்கி போடக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு எதுக்கு அதான் போடணும். அதான் நிலையான ஆட்சி கிடைக்கும். யாருக்கு? திமுக அதிமுக புதுசாக தாவேக்கா? தாவேக்கா. எதனால? ஆட்சி மாற்றம் ஆனால் ஏதாவது நல்லா நடக்கும். ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தப்பா சரியா? நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க? தப்பு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அவங்கவுங்க இதுலேருந்து அவங்க போட்டால் அது நல்லது. காசு கொடுத்து போட்டு வச்சா அது நெஞ்சு கொடுத்து பண்ண மாதிரி. உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக டிவிகே. எதனால? ரொம்ப பிடிக்கும் அவர். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓட்டுக்கு பணம் வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பா சரியா? தப்பு தான். பட் ஆனால் கொடுக்கக்குள்ளே வீட்டிலலாம் வாங்கிக்கிறாங்களா, அவங்ககிட்டயே சொல்லுவோம், வேண்டாம் தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க அதையும் மீறி வாங்குறாங்கன்னா அது அவங்களோட இது தானே. நம்மளோட பணம் நம்மகிட்டே தான் மறுபடியும் திருப்பி கொடுக்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. உங்கள் ஆதரவு யாரு? எடப்பாடி. எடப்பாடி. எதனால? நல்லது செய்வார். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்கெல்லாம் நாங்கள் எந்த காலத்துலையும் பணம் வாங்கினது இல்லை. தப்பா சரியா? தப்பு தான், தப்பு தான். இது வரையும் நாங்கள் பணமே வாங்கினதில்லை. இல்லை, வாங்குறவங்களுக்கு அதை பற்றி வாங்குறவங்கள போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல போகிறதில்ல, அதான் உண்மை. வாங்கிட்டு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு போட்டுறாங்க ஜனங்க, அதான் உண்மை. உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக அதிமுக? நான் புதுசாக ஓட்ட போட விஜய்க்கு தான் போடுவோம். எதனால? நம்ம பிடிக்கின்றதால போடுறாங்க, மாற்றம் வரணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா தவிர? அது தவறு தான். அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு என்ன சொல்லுவார்? தவறுங்க, தவறு தான். நீங்கள் உங்கள் ஆதரவு எல்லாம் அதே மாதிரி தான் விடுங்க. சொல்லுங்க, உங்கள் தனிப்பட்ட. நீ எதுக்கு போகிறோம்? நம்ம எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரெட்டை அடிக்க போகிறோம். எதனால? அவர் அது இது நல்லது பண்ணுறாரு. பண்ணி முதல்ல ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் அந்த இதில் நாங்கள் எல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அதுக்கு சேஃப்டியாக கரண்ட் வாங்க அது மாதிரி ஃப்ரீயாக பண்ண நடத்துது அந்த அம்மா. அந்த இதில் நாங்கள் அதுக்காக தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி இல்லை, பணமெல்லாம் எங்கள் ஏரியாவில் வர்றது இல்லை, வாங்குறோம்.
அதெல்லாம் கொடுக்கூடாது தான். நம்மளுக்கு என்னென்ன செலவு வேணுமோ அது மட்டும்தான். நம்ம ரோடு வசதியோ நம்மளுக்கு என்ன வேணுமோ இல்லை ஒரு வீடு இல்லைன்னா வீடு கட்டலாம் அது மாதிரி பண்ணலாம். பணமெல்லாம் எதுக்கு பணமெல்லாம் வாங்குறது தப்பு தான். அதிமுக தாவேக்கா விஜய் வந்திருக்கு. உங்க ஆதரவு யாரு? எங்கள் ஆதரவு யாருக்குன்னு கேட்குறியா? நாங்கள் ரெட்டைலைக்கு போடுவோம். எதனால ரெட்டையில? ரெட்டைலைன்னா நாங்கள் காலத்துக்கும் அதில் இருக்கிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா தவிர? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரின்னு நம்ம சொல்ல முடியாது. கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஆமாம், வாங்கறதில்ல. இல்லை அது கொடுக்குறது கொடுக்கறது தவறு தான். ஆனால் வாங்குறது ஜனம் அவங்க வாங்குறவங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல. சரியா? அதனால் வந்து நமக்கு எப்பயுமே 1972 என்னைக்கு எம்ஜிஆர் வெளியே வந்தாலும் அந்த நாள் முதல்லேருந்து இன்ன வரைக்கும் நம்ம அந்த கட்சியில் அதில் தான் நம்மளுக்கு போவோம். நீங்கம்மா உங்கள் ஆதரவு யாரு? எல்லாம் அவர் ஆதரவே தான். சொல்லு அதை கொஞ்ச நாள் நாளைக்கு டிவியில் வருவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பயுமே ரெட்டாளிக்கு தான். எப்பயுமே நான் ஓட்டு போட ஆரம்பிச்சிருந்து ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போட்டேன். நம்ம மாற்றியும் போகிறதில்ல, யாருக்கிட்டையும் காசையும் வாங்குறதில்ல. காசு வாங்குறதெல்லாம் இல்லை, வாங்குறதுல நம்ம வாங்கினா ஒரு முறை ஒரு 50 ரூபா காசு வாங்கிட்டு ஒரு சண்டைக்கு குடிச்சாரு. வாங்கின யாரு அவங்க ஜெயிச்சா பரவாயில்ல, ஜெயிக்கலன்னா அவங்க சாப்பிடணும். நமக்கு எதுக்கு? இஷ்டமாகிறவங்களுக்கு ஓட்டு போடு, காசு யாருக்கிட்டையும் வாங்காது அப்படின்னு வாங்கணும். இந்த ஆட்சியில் வந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷன் வந்தாலும் சரி, எந்த எலெக்ஷன்லையும் நாங்கள் அப்படி ஒருத்தர்கிட்ட பணத்துக்காக வேலை செய்ய மாட்டோம். நம்ம மனுஷத்துக்கு தான் நம்மளுடைய அரசியல் எதோ நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம வேலை செய்யணும். அப்படி டிவிக்கு எதனாலாம் அப்போதே ரசியம், அதனால இப்போ டிவிக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது சரியா தவறா? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தவறு தான். சரி சரி, நீங்கள் கூட உங்கள் டிவிக்கே தான். எதனால அப்படின்னா, புதுசாக யாருக்காவது ஒரு ஆட்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எல்லாரும் வராங்க அப்படின்னா அரசியலுக்கு. அவங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து எதுவுமே தெரிவிக்கிறது இல்லை. நம்மளோட ஃபேமிலி, அவங்களோட ரிலேஷனு அவங்கள தான் வளர்க்குறாங்களே தவிர, புதுசாக யாருக்காவது ஒரு ஆட்சி கொடுத்தா தான் நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபர்மேஷனுக்காக நம்ம டிவிக்கு கொடுக்கலாம். புதுசாக முன்னேற்றம், புதுசாக ஒருத்தர் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் எப்படி ஆட்சி நடக்குதுன்னுட்டு. அவர் வரட்டும்னே டிவிக்கே சொல்கிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது அது தவறு தாங்க ஐயா. நம்மளோட ஓட்டை வந்து நம்ம யாருக்கும் விற்கக்கூடாது. நம்மளோட உரிமை. நம்ம யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் போடணும். காசு வாங்குறது தவறு. உங்கள் ஆதரவு யாருக்கு? அதிமுகங்க. அதிமுக எதனாலனா அவங்க பாட்டி ஆட்சியெலாம் நல்லா பண்ணாங்கண்ணா. இந்த வாட்டி ஒன்றுமே அவர் சொதுப்பிட்டாங்க. அதனால ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா தவறா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு பணங்கிறது தவறு தானே, வேஸ்ட்டு தான். வாங்கிட்டு வேற ஆள் போட்டுட்டு போயிடலாம், அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு யாருக்கு? நம்ம திமுக. எதனால? நான் பொண்ணு திமுக தான் போடுறேன். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி நினைக்கிறேன், தப்பா சரியா? சரிதான், தப்பு. விஜய் வந்திருக்காங்க. உங்கள் ஆதரவு யாருக்கு? நம்ம எப்பயுமே வந்து நம்ம திமுகவுக்கு தான். எதனால திமுக கேட்டிங்கன்னா, இப்போ பிஜேபி வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து அது வந்து குரல் கொடுக்குது. அதனால் வந்து நம்ம அதை வந்து ஆதரிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பிரதானமான ஒரு கட்சி. அதனால் வந்து மக்கள் அங்கீகரிக்கிறாங்க, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது என்ன சரியா தப்பா? ஓட்டுக்கு வந்து பணம் வாங்குறது வந்து கரெக்டான நம்ம ஒரு சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறதுக்கு பணம் வந்து கொடுக்குறது தப்பு. ஏன்னா நம்ம ஜனநாயக உரிமை வந்து 5 வருஷத்துக்கு வந்து நம்ம பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 500 ரூபாய்க்கு விலை போயிடுறாங்க. அது வந்து ஜனநாயகத்துக்கு சட்டவிரோதமான விஷயம் இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நாம் ஒரு சிபிஎம் கட்சியில் இருக்கிறோம். சிபிஎம் கட்சியில் பார்த்திங்கன்னா, திரிபுராவில் நம்மளோட சிஎம் வந்து 5 டைம் சிஎம் இருந்த ஒரு பேங்க் பேலன்ஸ் வரையும் 6000 ரூபா மட்டும்தான். அந்தமாதிரி எளிமையாக மக்களாக வந்து கடைக்கூடிய மக்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னும் போது நான் நிற்போம். அந்தமாதிரி அமைப்பு நாம் இருக்கிறோம். அதனால் வந்து திமுகவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். இது உண்மை. திமுக அதிமுக புதுசாக தாவேக்கிறது அது நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் ஓட்டு போடுறது இல்லையா? ஓட்டு போகிறோம் யாருக்கோ ஒருத்தர் போட்டு வரோம். கருணாநிதிக்கு தான் போட்டேன். அவங்க வந்த உடனே கருணாநிதி முக ஸ்டாலினுக்கு அவங்க வந்தோடனே எங்களுக்கு நல்லதாச்சு. மீட்டர் சர்வீஸ் நல்லா இதாக பண்ணிட்டு போனாங்க. எங்கள் விவசாயத்துக்கு நல்லா ஆச்சு. இது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தப்பா சரியா? தப்பு. நினைக்கிறேன்.